இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், உங்களுடைய இறைவனின் கோபமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டன. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் ஆண்டவர்கள் என ஏற்படுத்திக் கொண்டவற்றின் பெயர்களை பற்றியா நீங்கள் என்னிடம் வாதம் செய்கின்றீர்கள்? இதற்கு எந்த ஓர் ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைக்கவில்லை. எனவே உங்கள் வேதனையை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். நிச்சயமாக நானும் உங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நம்முடைய அருளை கொண்டு காப்பாற்றினோம். நம் வசனங்களை பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவர்களை நாம் வேறறுத்து விட்டோம். உம்மை மடமையில் மூழ்கி கிடப்பவராகவே காண்கின்றோம். மேலும் உம்மை பொய்யர்களில் ஒருவராக கருதுகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், என் சமூகத்தாரே, மடமை என்னிடம் இல்லை. மாறாக அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவின் தூதனாவேன் என்று கூறினார். நான் என் இறைவனுடைய தூதையே உங்களிடம் எடுத்துக் கூறுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு நம்பிக்கையான உபதேசியாகவும் இருக்கின்றேன் என்றும் கூறினார். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களில் உள்ள ஒரு மனிதருக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து நற்போதனை வந்துள்ளது பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நூஹுடைய சமூகத்தாருக்கு பின்னர் பூமியில் பிரதிநிதிகளாக்கி வைத்து எல்லா மக்களையும் விட உங்களுக்கு வலிமையாலும் அதிக உயர்வை கொடுத்ததை நினைவு கூறுங்கள். எனவே அல்லாஹுவின் அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்து அனுப்பினோம்? அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார், உலகத்தில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்யவா முனைந்தீர்கள்? மெய்யாக நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் காம இச்சையை தனித்துக் கொள்ள வருகிறீர்கள். நீங்கள் வரம்பு மீறும் சமூகத்தாராகவே இருக்கின்றீர்கள். அதற்கு அக்கூட்டத்தாரின் பதில், இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுங்கள். நிச்சயமாக இவர்கள் பரிசுத்தமான மனிதர்களாகி விடலாம் என நினைக்கின்றார்கள் என்பதை தவிர வேறில்லை. எனவே நாம் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் காப்பாற்றினோம். அவள் அவரை பின்பற்றாதோரில் ஒருத்தியாக பின்தங்கிவிட்டாள். இன்னும் நாம் அவர்கள் மீது கல்மாரியை பொழியச் செய்து அவர்களை அழித்தோம். அல்லாஹுவின் இந்த அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். பூமியில் குழப்பம் செய்பவர்களாக கெட்டு அலையாதீர்கள் என்றும் கூறினார். அவருடைய சமூகத்தாரில் ஈமான் கொள்ளாமல் பெருமையடித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவர்களில் ஈமான் கொண்டிருந்த ஏழை மக்களை நோக்கி, நிச்சயமாக சாலிஹ் அவருடைய இறைவனிடம் இருந்து அனுப்பப்பட்ட தூதர் என நீங்கள் உறுதியாக அறிவீர்களோ என கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவர் மூலம் அனுப்பப்பட்ட தூதை நாங்கள் நம்புகிறோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்கள், நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து தம் இறைவனின் கட்டளையை மீறினர். இன்னும் அவர்கள் சாலிகை நோக்கி, சாலிகே, நீர் இறைவனின் தூதராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். எனவே முன்னர் எச்சரிக்கப்பட்டவாறு அவர்களை பூகம்பம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளிலேயே இறந்து அழிந்து கிடந்தனர். அப்பொழுது சாலிஹ் அவர்களை விட்டு விலகிக் கொண்டார். மேலும், என்னுடைய சமூகத்தாரே, மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்துக் கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன். ஆனால் நீங்கள் நற்போதனையாளர்களை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினார். சமூது கூட்டத்தாரிடம் அவர்கள் சகோதரராகிய சாலிஹை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் அவர்களை நோக்கி, என் சமூகத்தார்களே, அல்லாஹுவையே வணங்குங்கள், அவனன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. இதற்காக நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது. அல்லாஹுடைய இந்த ஒட்டகமானது உங்களுக்கு ஓர் அத்தாட்சியாக வந்துள்ளது. எனவே இதை அல்லாஹுவின் பூமியில் தடையேதும் இன்றி மேய விடுங்கள். அதை எத்தகைய தீங்கும் கொண்டு தீண்டாதீர்கள். அப்படி செய்தால் உங்களை நோவினை செய்யும் கடும் வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று கூறினார். இன்னும் நினைவு கூறுங்கள், ஆது கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் தன் பிரதிநிதிகளாக்கி வைத்தான். உங்களுக்கு பூமியில்
மற்ற நேரத்துலாம் கொஞ்சம் நேரமாக என்னது முழிச்சிருப்பேன். நேற்று என்னது நான் வந்தோடனேயுமே தூங்கிட்டே 6:30க்கெலாம். ஏன் தப்பு பண்ணி டயர்டா? இப்போ இல்லை, நான் இல்லைனாலுமே இந்த தேவடையத்தனத்துக்கு என்னதுன்னு தேவடையத்தனம் பண்ணிட்டீங்களா? நான் தூங்கணும்னு சொல்லி யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னதுன்னு உங்கள் வேலை பண்ணிட்டு தான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு தூங்கிடு சரியா? நான் இருக்கனால தான் வந்து என்கிட்ட உடனே படுத்து தூங்கணுன்றது இல்லை. அதுக்கு முன்னாடி என்னதுன்னு எத்தனையோ வருஷம் உங்கள் ஆய் என்னதுன்னு அப்படி தான் வச்சு வளர்த்தா. ஒரு பெத்தவளை என்னது பிரசவம் வலி வரும்போது பெத்தவளை தேடி போகல. அந்த பெத்தவளே என்னதுன்னு உங்கள் அம்மாவை வந்து என்கிட்ட விட்டா. அவள் வந்து சொன்னது என்னன்னா, அங்கெல்லாம் என்னதுன்னு இருக்கும் போது நிம்மதியெல்லாம் இல்லை, எல்லாமே கிடைச்சாலும் எந்த மயிரில் என்னதுன்னு அது மாதிரி அவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் என்கிட்ட ஏன் வந்து தூங்கினேன்? என்கிட்ட சேஃபாக இருக்கணும் இருப்பேன்னு நினச்சா நீ என்னதுன்னு நான் இல்லாத போதும் அப்படி என்னதுன்னு அசிங்கமாக வாழ வச்சாங்கனாலும் வாழ்ந்துட்டு உனக்கு என்னதுன்னு தூக்கம் வருதுன்னா போய் உடனே தூங்கிடு. அவங்க முன்னாடி நிற்கணும் இவங்க முன்னாடி நிற்கணும்லாம் இல்லை சரியா? புரியல. நான் இனிமேட்டுக்கு மனசுல இருந்து ஒரே ஒருத்தன்ட்ட தான் என்னவா என்னன்னு பேசினேன். இனிமேட்டுக்கு வாயே திறக்க மாட்டேன். அபூபக்கர் ஒருத்தனை தான் நம்பி என்ன படுதோ என்ன உள்ளே இருக்கோ அது அப்படியே உள்ளத்தில் இங்கேருந்து வர்றது உண்மை வரும், இங்கேருந்து வர்றது யோசிச்சு பொய் வரும். எப்பயுமே அபூபக்கர்ட்டேருந்து பேசுனது இங்கேருந்து. லவ்னா என்ன இதுன்னு பொம்பளை என்ன நீன்னு பார்த்துட்டு நக்கிட்டா நான் தேய்ச்சிட்டு அலையிறது தான் லவ்னா. அபூபக்கர் மேலே அப்பா வச்சிருக்கிறது பேர் லவ்வா என்ன? லவ்னா வெறும் என்ன இதுன்னு தப்பாக வாழ்கிறதுக்கு பேர் தான் லவ்வா?